நம்ம சேனல்ல எல்லாமே வந்து யூஸ் கார் தான் போட்டிருந்தோம். இனி வந்து பாத்தீங்கன்னா கார்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது வந்து இனிமே வந்து ரெகுலரா வீடியோஸ் வரும். இன்னைக்கு அந்த பெனிஃபிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு வந்து டிராவல் பண்ணும்போது ஏசி போட்ட வாமிட் சென்சேஷன் ஆகும். ஸோ அது இல்லாம நீங்க டிராவல் பண்ணும்போது வாமிட் சென்சேஷன் வரக்கூடாதுன்னா அதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விண்ட்ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின். இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வாமிட் சென்சேஷன்ன்றது இல்லாம நீங்க டிராவல் பண்ணலாம். அது எப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். லாங் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏசி ஆன் பண்ணக்கூடாது. செகண்ட், மிரர்ஸ் எல்லாமே 4மே டவுன் பண்ணிடணும். 4 மிரர்ஸ் டவுன் பண்ண அப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் அப்புறம் ஏசி ஸ்டார்ட் பண்ணணும். ஏசி ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த உள்ள இருக்கிற காத்து எல்லாமே வெளியே வந்த அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், இந்த மிரர் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு 90% க்ளோஸ் பண்ணி இந்த அளவு கேப் விட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு ரன்னிங்ல ஏசி கார்ல இருக்கும்போது வாமிட் சென்சேஷன் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இது யாருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த சைடு நீங்க வந்து இவ்வளவு கேப் விட்டீங்கன்னா கண்டிப்பா வாமிட் சென்சேஷன் வராம அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஃபீல் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து இனிமே ரெகுலரா எல்லா கார் பத்தியோட டிப்ஸ் பிளஸ் தரமான பிரைஸ் கம்மியான வண்டிங்க வித் சர்டிபிகேட்டோட நம்ம சேனல்ல இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும். நம்ம சேனல் ஏதாவது புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நினைச்சதோட நம்ம சேனல்ல வந்து நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ.